2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. குறிப்பாக ஜூன் 2, 2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து விலகி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். மகர ராசிக்கான விரிவான பலன்கள் இதோ. ஜூன் 2026 முதல் ஜூன் 2027 வரை. முக்கிய அம்சம்: குரு பகவான் தனது உச்ச வீடான கடகத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை நேரடியாக 7ஆம் பார்வை பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் குரு அமர்வதால் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாடு தொடர்பான வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. பொருளாதார ரீதியாக இது மிகவும் வலுவான காலம். நிலுவையில் இருந்த கடன்கள் வசூலாகும். குருவின் பார்வை லாபஸ்தானத்தின் 11ஆம் இடம் மீது விழுவதால் எதிர்பாராத பணவரவு மற்றும் சொத்து சேர்க்கை உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். குழந்தை பாக்கியமில்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிட்டும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் நீங்கும். மன அமைதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கவனிக்க வேண்டியவை: அதிசார மற்றும் வக்கிர காலம் அக்டோபர் 31, 2026 முதல் டிசம்பர் 2026 வரை குருவின் நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் போது முதலீடுகளில் மட்டும் சற்று நிதானம் தேவை. 7.5 சனி தாக்கம்: நீங்கள் 7.5 சனியின் பிடியில் இருந்தாலும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது நேரடியாக படுவதால் சனியின் கெடுபலன்கள் பெருமளவு குறையும். பரிகாரங்கள்: வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வரவும். தானம்: ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்வது அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்வது சிறந்தது. வழிபாடு: திருச்செந்தூர் முருகன் அல்லது உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது தடைகளை நீக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. வாழ்த்துக்கள்.